ஆன்மீகத்திலும் வாழ்வியல் நெறிமுறைகளிலும் மந்திரம் என்பது வெறும் சொற்கள் அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது. அந்த வகையில் சம்மேளன மந்திரம் என்பது தனிமனித ஒழுக்கத்தையும் கூட்டு பிரார்த்தனையையும் ஒன்றிணைக்கும் ஒரு உன்னத வழியாக கருதப்படுகிறது. சம்மேளன மந்திரம் என்றால் என்ன? சம்மேளனம் என்ற சொல்லுக்கு இணைதல், கூடுதல் அல்லது ஒன்றிணைத்தல் என்று பொருள். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பலரும் ஒன்றாக இணைந்து ஒரே மனதுடன் உச்சரிக்கும் மந்திரமே சம்மேளன மந்திரம் ஆகும். இது பெரும்பாலும் ரிக் வேதத்தின் கடைசி பகுதியில் உள்ள சங்க சத்வம் என தொடங்கும் மந்திரத்தை குறிக்கும். இது சமூக ஒற்றுமையையும் ஒருமித்த கருத்தையும் வலியுறுத்துகிறது. இந்த மந்திரம் வலியுறுத்தும் 3 முக்கிய தூண்கள். நாம் அனைவரும் ஒரே பாதையில் பயணிக்க வேண்டும். நம்மிடையே தேவையற்ற முரண்பாடுகள் இன்றி கருத்துக்கள் ஒருமித்து இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகள் உயர்ந்த நோக்கத்திற்காக ஒன்றாக இணைய வேண்டும். சாதி மத பேதங்களை கடந்து மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர உதவுகிறது. ஒரு நபர் மந்திரம் சொல்வதை விட ஒரு குழுவாக இணைந்து சொல்லும் போது அதன் அதிர்வலைகள் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஒருமித்த கருத்துடன் செயல்படும் போது தேவையற்ற மனக்கசப்புகள் நீங்கி அமைதி நிலவும். இன்றைய போட்டி நிறைந்த உலகில் தனி மனிதவாதம் பெருகி வருகிறது. இத்தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்று என்ற உணர்வை ஊட்டும் சம்மேளன மந்திரம் போன்ற தத்துவங்கள் குடும்பத்திலும் பணியிடத்திலும் சமூகத்திலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த மிகவும் அவசியமானவை. இந்த மந்திரத்தையும் அதன் பொருளையும் காண்போம். சங்கச்சத்வம் மந்திரம். சங்கச்சத்வம் சம்வதத்வம் சம்போ மனாம்சி ஜானதாம் தேவா பாகம் யதா பூர்வே சஞ்சானானா உபாசதே. இந்த மந்திரத்தின் வரிகள் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த ஒற்றுமை தத்துவத்தை கொண்டுள்ளன. சங்கச்சத்வம், நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நடப்போம், ஒரே பாதையில் பயணிப்போம். சம்வதத்வம், நாம் அனைவரும் ஒரே குரலில் பேசுவோம், கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒருமித்த கருத்துடன் இருப்போம். சம்வோ மனாம்சி ஜானதாம், நம்முடைய மனங்கள் அனைத்தும் உண்மையை அறிந்து ஒன்றாக இணையட்டும். தேவா பாகம் யதா பூர்வே, முற்காலத்தில் தேவர்கள் எப்படி ஒருமித்த மனதுடன் தங்களுக்குரிய பங்கை பெற்று சிறப்பாக செயல்பட்டார்களோ அதுபோல நாமும் செயல்படுவோம். இந்த மந்திரம் நான் என்ற உணர்வை விடுத்து நாம் என்ற உணர்வை விதைக்கிறது. ஒரு குடும்பத்திலோ அலுவலகத்திலோ அல்லது ஒரு சமூக கூட்டத்திலோ அனைவரும் ஒருமனதாக செயல்பட வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழுவாக ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் அல்லது ஒரு பொதுக்கூட்டத்தின் முடிவில் இந்த மந்திரத்தை சொல்வது மிகுந்த நேர்மறை ஆற்றலை தரும். சுருக்கமாக சொன்னால், சம்மேளன மந்திரம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் ஒரு ஆன்மீக திறவுகோல்.